கோவை கொடிசியா மைதானத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இது குறித்தான தகவல்கள். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண் மாநாடு என்பது நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இயற்கை வேளாண்மை தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமல்லாமல் அது குறித்த ஆர்வத்தை இளைஞர்களிடம், மாணவர்களிடம் வளர்த்தெடுப்பதற்கான ஒரு மாநாடாகவும் இது நடைபெறுகின்றது. பிரதமர் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். விவசாயிகள் தங்களுடைய அரங்குகளில் வைத்திருக்கக்கூடிய வேளாண் பொருள்களை எடுத்து காட்டுகின்றார்கள். அந்த வேளாண் பொருள்கள் எவ்வாறு விளைவிக்கப்பட்டன என்பது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எடுத்து கூறி வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் நேரடியாக விவசாய உற்பத்தி பொருட்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு கைத்திறன் சார்ந்த அந்த தொழில் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய விவசாயத்தினுடைய உப தொழிலாக கைத்திறன் தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களையும் அங்கே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். தொடர்ந்து ஏராளமான விவசாயிகளுடைய அரங்குகளை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பார்வையிட்டு வருகின்றார். பிரதமரோடு சேர்ந்து விவசாய அமைப்புகளை சார்ந்த ஏராளமானவர்கள் சென்று அந்த கண்காட்சி அரங்குகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வேளாண் உற்பத்தி பொருட்களை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பிரதமரை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் தொடர்பாக அவர் கேட்டறிந்து வரக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் பார்க்க முடிகின்றது. பல்வேறு விவசாய உற்பத்தி பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நேரடியாக விவசாயிகள் விவசாய விளைபொருள்களை மட்டும் உற்பத்தி செய்யாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்ட பொருட்களாக பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்கின்றார்கள். அந்த பொருள்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு விவசாய அமைப்புகளை சார்ந்தவர்களும் பிரதமரோடு சேர்ந்து அந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு வருகின்றார்கள். பிரதமருக்கு அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் தமிழகத்திலே எந்த பகுதியில் எந்த மாதிரியான விளைபொருள்கள் அதிகமாக விளைகின்றன, அவற்றின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்ன, நேரடியாக வேளாண் விளைபொருட்களை மட்டும் சந்தைப்படுத்தாமல் அவற்றையெல்லாம் மதிப்பு கூட்டி விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய விதமாக பல்வேறு பொருட்களை விற்பனைக்கு வைத்திருப்பதையும் காட்டியிருக்கின்றார்கள். இதுபோன்று கண்காட்சி அரங்குகள் என்று பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 200 கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்காட்சி அரங்குகளிலே விவசாய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கண்காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இயற்கை வேளாண்மையின் மீது, அதாவது ரசாயனங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு அங்கமாகத்தான் இது போன்ற இயற்கை வேளாண் மாநாடுகள் அவ்வப்பொழுது நடைபெறுகின்றன. ரசாயன தேவைகளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. அவற்றையெல்லாம் நீக்கி மீண்டும் பழைய முறைகளிலே, இயற்கை முறைகளிலே விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும். இடுபொருள்களுக்காக ரசாயனத்தை சார்ந்திருக்காமல் வேளாண் தோட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களையே இடுபொருள்களாக மாற்றி கடந்த காலங்களில் செய்யப்பட்ட இயற்கை வேளாண் விவசாயத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இயற்கை வேளாண் மாநாடுகள் நடைபெறுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநாடுகளிலும் நடைபெறக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் சென்று தன்னுடைய அந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் தென்னிந்திய மாநிலங்களுக்கான இயற்கை வேளாண் மாநாடு இன்று முதல் 3 நாட்கள் கோவையினுடைய கொடிசியா அரங்கில் நடைபெறக்கூடிய நிலையில் அவற்றை பிரதமர் தொடங்கி வைத்திருக்கின்றார். மாநாட்டினுடைய அரங்குகளை தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார். இது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்திலே விழா மேடைக்கு செல்லக்கூடிய பிரதமர் அங்கே விவசாயிகளுக்கு இடையே உரை நிகழ்த்த இருக்கின்றார். விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் இந்த தவணைக்கான 3000 ரூபாயை 90 கோடி விவசாயிகளுக்கு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விடுவிக்க இருக்கின்றார். மாநாட்டை தொடங்கி வைத்த பிறகு பிரதமர் அதில் உரை நிகழ்த்தி முடித்து ஏறக்குறைய ஒரு 3:15 மணிக்கு இன்னும் ஒரு 45-50 நிமிடங்களுக்கு பிறகு கொடிசியா அரங்கிலிருந்து புறப்படுவார். எனவே ஏறக்குறைய ஒரு 20 முதல் 30 நிமிடங்கள் வரை பிரதமர் உரை நிகழ்த்தி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடன் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் டெல்லியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி கோவையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதன் காரணமாக இந்திய அளவில் இயற்கை வேளாண் சார்ந்த பல்வேறு தரவுகளை பிரதமர் எடுத்து கூறி புதிய சில அறிவிப்புகளையும் இயற்கை வேளாண்மைக்காக வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒப்பீட்டு அளவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு என்பது இயற்கை வேளாண்மையோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கின்றது. நம்மாழ்வார் போன்றவர்கள் கடந்த காலங்களில் இயற்கை வேளாண்மை தொடர்பாக ஏற்படுத்தியிருந்த விழிப்புணர்வின் காரணமாக பல்வேறு இளைஞர்களும் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதற்கான ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே நேரம் தென்னை, மஞ்சள், பணப்பயிர்கள், பல்வேறு பணப்பயிர்கள், பருப்பு வகைகள் உள்ளிட்டவை எல்லாம் அதிகமாக விளையக்கூடிய பகுதியாக தமிழ்நாட்டினுடைய இந்த மேற்கு மாவட்டங்கள், கோவையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கின்றன. எனவே அங்கே நடைபெறக்கூடிய இந்த இயற்கை வேளாண் மாநாட்டின் மூலமாக பல்வேறு புதிய விழிப்புணர்வை இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய விதமாக இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது.
பிரதமர் மாநாட்டை தொடங்கி வைத்த பிறகு மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் கட்டணமின்றி மாநாட்டை சென்று பார்வையிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மாநாட்டிலே பல்வேறு மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளும் கண்காட்சி அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். பிரதமருடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை விவசாயிகள் எடுத்துக் கூறி வருகின்றார்கள். நேரடியாக விவசாய உற்பத்தி பொருள்கள் மட்டுமல்ல, இயற்கை முறையில் அவை விளைவிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவையெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. இதன் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு அதிக அளவு அந்த வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மத்திய அரசு இது போன்ற மதிப்பு கூட்டக்கூடிய வகையிலான பயிற்சிகளை விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடன் கலந்துரையாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த விவசாய அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கேரளத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள், ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், புதுச்சேரியில் இருந்து வந்தவர்கள் என்று ஏறக்குறைய 2000 விவசாயிகள் இந்த மாநாட்டில் பங்கு வருகின்றார்கள். 200க்கும் அதிகமான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அரங்குகளில் வெவ்வேறு விதமான பயிர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, விளைபொருள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தற்போதைய சூழ்நிலையில் விவசாயத்திலிருந்து மறைந்து போன பயிர்களை எல்லாம் மீட்டெடுத்து இயற்கை வேளாண்மை மீது ஆர்வம் கொண்டவர்கள் அந்த பயிர்களை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான விதைகள் உள்ளிட்டவை எல்லாம் மீண்டும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. வேளாண் பண்ணைகள் மூலமாக அவையெல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து இது போன்ற ஒரு இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அங்கே இயற்கை விவசாயிகள் மாநாட்டை கோவையில் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பிரதமர் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் உள்ளிட்ட அனைத்துமே இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட வேளாண் பொருட்களாக இருக்கின்றன. அதே போன்று ஏராளமான ரகங்களை சார்ந்த வாழை சார்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. வாழைப்பழங்கள் பல்வேறு ரகங்களை சார்ந்தவை, அவையும் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. கீரை வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன, பருப்பு வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வழக்கமாக கோவை என்பது அதிக அளவில் பருப்பு விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் அங்கே விளையக்கூடிய பருப்பு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் கைத்திறன் சார்ந்த தொழில் மூலமாக உற்பத்தி செய்திருக்கக்கூடிய கூடைகள் உள்ளிட்டவை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவையும் கூட விவசாயத்தினுடைய ஒரு உப பொருளாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. எப்படி கால்நடை வளர்ப்பு என்பது விவசாயிகளோடு இணைந்த ஒரு வாழ்வாதாரமாக பார்க்கப்படுகின்றதோ, வேளாண் துறையோடு சேர்த்து பார்க்கப்படுகின்றதோ, அதே போன்று இது போன்று கைத்திறன் சார்ந்த தொழில்களையும் மத்திய அரசு ஊக்குவித்து வருகின்றது. விவசாயிகளை பொறுத்தவரை வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் அந்த வேளாண்மையோடு சார்ந்து பல்வேறு கைத்திற தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவையெல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. கண்காட்சி அரங்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றை பார்க்கின்றோம். அங்கே வாழைத்தார்கள், முருங்கை விளைச்சல், முருங்கை இயற்கை முறையில் விளையக்கூடிய அந்த முருங்கை என்பது வழக்கமாக இந்த ரசாயனங்களை பயன்படுத்தி விளைவிக்கக்கூடியதிலிருந்து மாறுபட்ட வகையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை தொடர்பாகவும் பிரதமருக்கு அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்துக் கூறி வருகின்றார்கள். பிரதமரும் ஆர்வத்தோடு விவசாயிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். எந்த மாதங்களில் விளைச்சல் இருக்கும், எவ்வளவு விளைச்சல் இருக்கும், விவசாயிகளுக்கு இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் எந்த அளவில் இருக்கும் என்பது உட்பட பல்வேறு தரவுகளை விவசாய சங்கத்தினர் பிரதமருக்கு வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள். கோவையில் இந்த இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பதன் மூலமாக இங்கிருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கையை பிரதமருக்கு தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இயற்கை வேளாண்மைக்காக மத்திய அரசு செய்ய வேண்டிய பணிகள் என்று அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதையும் பிரதமருக்கு கோரிக்கை மனுவாக வழங்குவோம் என்பதை ஒரு தகவலாக சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.